நடத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு தேர்தலை பற்றி அக்கறை இல்லை. தமிழ்நாட்டுடைய உரிமைதான் எனக்கு முக்கியம். நாங்கள் இந்த தேர்தலை எல்லாம் விட்டுட்டு வந்து தெருவுல உட்காருவோம், போராடுவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய உரிமைகள் அங்க டெல்லியில நாடாளுமன்றத்துல நமக்கு எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நம்ம பேசுற கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்காது. எந்த மசோதாவை வேணாலும் கொண்டு வந்து அவங்க கொண்டு போயிட முடியும். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு அங்கே மதிப்பு இருக்காது. நம்முடைய உரிமைகள் அங்கே கேட்க மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, மகளிருக்கான மசோதாவை கொண்டு வரத திமுகவுக்கு உடன்பாடு இல்ல. அதை விட அறிவாளியாக சில பேர், நிறைய பேர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள் தான் இங்க இருக்காங்க, மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே இடஒதுக்கீட்டை, மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வரணும்ங்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த 543ல 181 இடத்தை பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரல? உங்களுக்கா எங்களுக்கா? நாங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம், இருக்கக்கூடிய இடங்களிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வாருங்கள் என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொட்டு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து இதுதான். உங்களுக்கு அதை கொடுக்கறதுல மனசு இல்ல. 50% அதிகரிச்சு அதுக்கப்புறம் தான் அங்க பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இருக்கிறதுல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும்ன்ற அந்த பயம். இப்படிப்பட்டவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதிகப்படுத்துறேன்னு சொல்லி தமிழ்நாட்டை வஞ்சிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கமிட்டி அமைப்பேன், அதுக்கு பிறகு முடிவு செய்வேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தமிழ்நாடு வேறு ஒரு மாநிலமாக மாறி நிற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குரலிலே எழுந்து நின்று போராடுவோம் என்பதை ஒன்றிய அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டால், மற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு போராடும். தமிழ்நாட்டின் போராட்டம் ஓயாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மறுபடியும் கொண்டு போய் அங்கே எங்களை தள்ளாதீர்கள் என்று அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உரிமைகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி இயக்கங்கள், நம்மோடு கொள்கையிலே ஒத்து போகக்கூடிய, ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்கள் எல்லாம் இருக்கும் வரை நிச்சயமாக தமிழ்நாட்டின் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது. வாக்களிப்பீர் உதயசூரியன்.